அனைவருக்கும் வணக்கம். இப்போ எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலமைப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி எதுக்கிட்ட அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? அதாவது இந்த அடிப்படை உரிமை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு உரிமை தான் அடிப்படை உரிமை. ஏன்னா இந்த உரிமை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வன்முறையும் நடக்காமல் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் நடக்குது. இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்ச பாதுகாப்பு கிடைக்குது. ஏன்னா ஒருத்தரை வந்து தீண்டத்தகாதவர், ஒருத்தர் வன்முறைன்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமையை வச்சு நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் ரெண்டுத்துலேயும் வந்து மனு தாக்கல் செஞ்சு நம்முடைய உரிமை மீட்க முடியும். அதனால தான் இந்த அடிப்படை உரிமை வந்து அரசியலமைப்பில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகவும் முக்கிய பகுதியாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமை இருக்கிறதுனால இந்திய அரசியலமைப்பினுடைய இது மகா சாசனம் கூட சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம். ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான ஒரு உரிமை இருக்கிறதுனால, இந்த அடிப்படை உரிமை இருக்கிறதுனால இது அரசியலமைப்பின் மகா சாசனம் சொல்றாங்க. இது எந்த ஆர்டிகளை தொடங்கி எந்த ஆர்டிகல் முடியுதுன்னா, ஆர்டிகல் 12 தொடங்கி ஆர்டிகல் 35 முடியுது. எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பகுதி 3 இருக்குது. அரசியலமைப்புல மொத்தம் 25 பகுதியில் இருக்குது. அதுல 3வது பகுதியா அடிப்படை உரிமைகள் இருக்கு. இது எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. இது அடிப்படை உரிமைகள் தற்போது எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஆரம்பத்துல எத்தனை அடிப்படை உரிமைகள்னா 7 இருந்துச்சு. அதுல இருந்து அந்த 7 உரிமையில ஒரு உரிமையான சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டு 1978 44 சட்டத்தின்படி நீக்கப்பட்டு பகுதி 12 அதை வச்சுட்டாங்க. தற்போது அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 6 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு ரிவிஷன் போட்டலாம் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிப்படை உரிமைகள் அல்லது பகுதி 3 எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் முடியுதுன்னா 12 ஆரம்பிச்சு 35 முடியுது. ஓகேங்களா? எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருந்து. எத்தனாவது பகுதி அடிப்படை உரிமை? பகுதி 3. தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அடிப்படை உரிமைகள்ல வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது நம்ம சொன்னோம். அது என்னென்ன உரிமைகள் பாருங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. இந்த 6 உரிமைகள் தான் தற்போது அடிப்படை உரிமைகள்ல இருக்குது. இந்த சப்டாபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதே ஒரு டைம் 2022 குரூப் 2 கொஷின் பேப்பரில் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டுதான்னு பாருங்கள். நான் அந்த கொஷின் காட்டுறேன் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சமத்துவ உரிமை. 2வது ஆப்ஷன் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. 3வது சுருண்டலுக்கு உண்டான உரிமை. 4வது சுதந்திர உரிமைன்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் தப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், சுருண்டலுக்கு உண்டான உரிமை தான் தப்பு. 3வது ஆப்ஷன் தான் தப்பு. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளை சுருண்டலுக்கு எதிரான உரிமை தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சுருண்டலுக்கு எதிரான உரிமை தான் வந்து இங்கே இருக்குது. ஆனால் அங்கே கேள்வியில் கொடுத்தது சுருண்டலுக்கு உண்டான உரிமை கொடுத்துறாங்க. அப்போ ஆப்ஷனில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் ரைட். அப்போ நம்ம சப்டாபிக்கில் நம்ம தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா? இது நம்ம வந்து ஒவ்வொன்றையும் படிக்கும் போது தெளிவாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபையாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 ஆர்டிகல் மட்டும் நம்ம எப்படி ஷார்ட்கட்டோட பார்க்கணும்னு பாருங்கள். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 9th படிக்கிறீங்க, 14 வயசில் 9th படிக்கிறீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் போகும்போது சட்டத்தின் முன் அனைவரும் நீங்கள் எல்லாருமே அனைவரும் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து 15 வயசில் நீங்கள் 10th வரீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மொழி இனம் ஜாதி அடிப்படையில் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணுறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ 15 வயசு அப்படின்னா ஆர்டிகல் 15 என்ன சொன்னால், மொழி இனம் ஜாதி தான் பாகுபடுத்தக்கூடாது. 16 வயசில் என்ன, நீங்கள் 10th முடிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு, அதான் பொது வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 17 வயசில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலேஜுக்கு போகிறீங்க, 17 வயசு முடியல. அப்போ என்ன பண்ண, காலேஜில் உங்களை வந்து தீண்டாமை பண்ணுறாங்க. நீலாம் அங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க 17 வயசில். அடுத்து 18 வயசில் நீங்கள் பட்டம் வாங்குறீங்க. அந்த பட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ராணுவம் கல்வி சார் பட்டங்களை மட்டும் தான் நீ வாங்கணும், மற்ற எந்த பட்டத்தையும் வாங்கக்கூடாதுன்னு உங்களை ஒதுக்குறாங்க. அவ்வளோதாங்க. ஆர்டிகல் 14 to 18 ஷார்ட்கட் பாருங்கள். 14 வயசில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனைவரும் சமம்னு சொல்லி உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. 15 வயசில் மொழி இனத்தை பார்த்துட்டு உங்களை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படி ஜாதி சான்றிதழ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து வேறுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 16 வயசில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண சொல்லலாம், பொது வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 17 வயசில் காலேஜில் உங்களை தீண்டாமின்னு சொல்கிறாங்க, தீண்டாமை ஒழிப்பு, தீண்டாமை அன்டச்சபிள்னு சொல்கிறாங்க. 18 வயசில் நீங்கள் பட்டம் வாங்குறீங்க, அது ராணுவ கல்வி பட்டம் தான் நீ வாங்கணும், மற்ற எந்த பட்டத்தையும் வாங்கக்கூடாதுன்னு உங்களை இது பண்ணுற அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதாங்க உங்களுக்கான ஷார்ட்கட்டு. மீதி இருக்கிற ஆர்டிக்கல் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே.